ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கொஞ்சம் டிலே ஆகிட்டு கொஞ்சம் வேறு ஒர்க்கில் இருந்தோடைய கொஞ்சம் டிலே ஆகிட்டு நாங்கள் இனி வந்து ஒவ்வொரு நாளும் சீரிஸ் பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்கும். அப்படியும் நீங்கள் அதை வந்து யோசிக்க தேவையில்லை. நாங்கள் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் வந்து நாங்கள் என்ன பார்த்துட்டு இருக்கிறோம், லாஸ்ட் நான் சொன்ன மாதிரி டேஷ்போர்ட் இதெல்லாம் இப்படி வேறும்னு சொல்லியிருக்கேன். டீச்சர் சைட்ஸ் இப்படி வேறும், இல்லை டோட்டல் ஃபேக்கல்ட்டி ஆக்டிவ் லீவ் சப்ஜெக்ட்ஸ் வரப்போகுது. இதில் இந்த விஷயங்கள் எல்லாம் வரப்போகுது. சரியா? இப்போ இதில் வந்து என்ன ஒரு ஆண்ட டீச்சருடைய பெயர், அவர் என்ன பாடம் படிப்பிக்கிற, என்ன இயர்ஸ், இமெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர், ஆக்டிவா லீவா, மற்றது வந்து எடிட் பண்ணக்கூடிய மாதிரி ரெண்டு எடிட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் ஓப்பன் ஆகணும். டிலீட் ஆகிறதுக்கு ஆப்ஷன் கேட்கணும். அடுத்தது வந்து டீச்சரை கிளிக் பண்ண அவ்வளோ விஷயத்தையும் ஆட் பண்ணணும். இந்த விஷயத்தை நாங்கள் பார்த்துக்கொள்ளுவோம். சரியா? என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் பேக் எண்டை டெவலப் பண்ணி கொள்ளுவோம். பேக் எண்ட் தான் உங்களுக்கு மெயினாக இருக்க போகுது. பேக் எண்ட் ஃப்ரண்ட் எண்ட் கொண்டு வர படம் ஈஸி. அப்போ நான் பேக் எண்ட் டெலிவர் பண்ணிக்கொள்ளுவோம். சரியா? அப்போ நான் பேக் எண்ட் கிரியேட் பண்ணணுமெண்டா இப்போ நாங்கள் இந்த பேக்கேஜுக்கு போகணும். இந்த ஸ்கோலர் ஆப்புக்கு போகணும். ஸ்கோலர் பேக் எண்ட் ஃபோல்டருக்கு போகிறோம்ட்டு ரன் பண்ணிக்கொள்ளுவோம். சும்மா ரன் பண்ணுவோம். பேக் எண்ட்லேருந்து தான் எப்படி டேட்டா கொண்டு போது ஃப்ரண்ட் எண்டுக்கு. அப்போ ஸோ பேக் எண்ட் நான் டெவலப் பண்ணி கொள்ளுவோம். சரியா? ஓகே ரன் ஆகுது. எனக்கு வந்து இப்போ டேட்டா பேஸை கிரியேட் பண்ணணும். டேட்டா பேஸை நான் கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன, மை எஸ்கியூஎல் ஒர்க் பெஞ்சை கிரியேட் பண்ணிக்கொள்கிறேன். சரியா? இல்லை நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிக்கிறேன். அப்போ இதில் பாஸ்வேர்ட் கொடுத்துக்கொள்கிறேன். சரியா? கிரியேட் பண்ணுறத வீடியோ வேணுமெண்டா நான் உங்களுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு அந்த வீடியோவையும் போட்டுக்கலாம். இப்படி வந்து இதை ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ணுறேன். இப்போ இதில் போய் நான் டேட்டா பேஸை நான் முதலே கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸ்கூலர் அப்பண்டு. சரியா? கிரியேட் டேட்டா பேஸ்ன்ற ஃபார்முலா யூஸ் பண்ணி ஸ்கோலர் ஆப்ன்றதை கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ள ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும். என்னென்ன டீச்சர்ஸ்ன்ட்டு. சரியா? இது போய் நீங்க இங்க இருந்து கிளியர் பண்ண தேவையில்லை. சரியா? இல்லை நான் கொஞ்சம் டேட்டா டைப் பண்ணி வச்சிருக்கேன். சரியா? ஆல்ரெடி டைப் பண்ணியிருக்கேன். முதல்ல ஆல்ரெடி நான் செய்திருக்கேன். இது நான் என்ன டைப் பண்ணானேன்டா இவ்வளவு டேபிளையும் கிரியேட் பண்ண போறேன். சரியா? பார்த்துட்டீங்க தானே? இதை ஐடி வரப்போது, ஃபுல் நேம் வரப்போது, ஃபோன் நம்பர் வரப்போது, இமெயில் வரப்போது, சப்ஜெக்ட் வரப்போது, எக்ஸ்பீரியன்ஸ் வரப்போது, கலர் தீம் என்ன கலரை சூஸ் பண்றாரு வரப்போது, கிரியேட்டட் அட் வரப்போது, அப்டேட்டட் வரப்போது, ஸ்டேட்டஸ் அப்படி லைவா இதண்டு வரப்போது. சரியா? லீவாண்ட் லைவ் இல்லை லீவ் வரப்போது. சரியா? ஃபர்ஸ்ட் நாங்கள் டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணது PHP ஆர்டிசன் மேக் மைக்ரேஷன் கிரியேட். என்ன மைக்ரேட் பண்ணோம்? கிரியேட் டேபிள் நேம் டீச்சர்ஸ் சாம்பிள் டேபிள். இது ஆல்ரெடி இருக்குன்னுடைய நான் கிரியேட் பண்ணி கொள்றேன். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு டேபிள் வந்துடும். இதில் ஆட்டோமேட்டிக்காகவே அண்டர்ஸ்கோட் எல்லாம் போட்டு வந்துடும். சரியா? ஏன் அண்டர்ஸ்கோட் போட்டு வந்து நான் இங்கே பாருங்க, கிரியேட்டுக்கு இடையில ஒரு அண்டர்ஸ்கோட் போட்டிருக்கேன், இதுக்கு இடையில ஒரு அண்டர்ஸ்கோட் போட்டிருக்கேன். அப்போ அந்த அண்டர்ஸ்கோட் எல்லாம் வருது. சரியா? இப்போ இதில் வந்து என்ன வேணும், எனக்கு ஐடி போட்டுட்டேன். ஆட்டோமேட்டிக்கா டேபிளில் வந்து என்ன செய்யணும், ஸ்ட்ரிங்கா வரணும், ஃபுல் நேம். சரியா? இங்கே அதே மாதிரி நான் இங்கே கிரியேட் பண்ணிக்கிறேன். வேற ஃபுல் நேம் எப்படி வரும், 100. நீங்கள் நம்பரும் கொடுக்கலாம், கொடுக்காமலும் விடலாம். ஆமாம், ஃபோன் நம்பர், இமெயில், சப்ஜெக்ட், எக்ஸ்பீரியன்ஸ், இன்டீஜர், கலர் தீம். இப்போ கிரியேட்டட் அதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக போட்டுக்கொள்ளும். சரியா? டிலீட்டட் அதில் எதப்புற பார்ப்போம். அதில் என்ன மாதிரி இப்போ இன்சர்ட் பண்ணுறதுக்கு மட்டுமே பார்ப்போம். சரியா? இப்போ இப்படி கொள்ளலாம். இது அன்சைன்டா இது வந்து 0x இதுவும் பெறலாம், அன்சைன் பண்ணாமல் விடலாம். சரியா? இண்டியர் சைவர் வரலாம்ன்றதுக்காக தான் போட்டிருக்கு. சரியா? இவ்வளவு தான் இந்த டேட்டா பேஸை ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணணும். அடுத்து நான் கிரியேட் பண்ண வேண்டியது மாடல் உண்டு. MVC ஆர்கிடெக்சர்னுடைய மாடல் உண்டை யூஸ் பண்ணணும். PHP ஆர்டிசன் மேக் மாடல். நாங்கள் அப்போ டீச்சர் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணப்பட்டுட்டு. சரியா? இதில் வந்து நாங்கள் என்ன செய்யணும்ன்றா இங்கே பாருங்க, ப்ரொடக்டட் அந்த கிளாஸை கால் பண்ணுவோம். ப்ரொடக்டட் என்னத்தை ஃபில் பண்ண போகிறோம், ஓப்பன் bracket இருக்குல்ல
என்னென்ன ஃபில் பண்ண போகிறோம் பாருங்க. சாரி, இது போட தேவையில்லை. இதில் என்னென்ன ஃபில் பண்ண போகிறோமோ அவ்வளோ விஷயத்தையும் போட்டுக்கொள்ளுவோம். என்னென்ன இவர் எவ்வளோ வேறும் பெற போயினோம். சரியா? சாம்பிள் தானே, நான் சாம்பிள் அவ்வளோத்தையும் போட்டு காட்டுறேன். சரியா? ஓகேவா? இது என்ன, ஃபுல் நேம், ஃபோன், இமெயில், ஸ்டேட்டஸ் இவ்வளவு பெறப்போகுது. அடுத்தது நாங்கள் என்ன, கண்ட்ரோலர் எம்பிசியில் வந்து இப்போ வியூ மாடல் பார்த்துட்டோம். வியூ நாங்கள் ஃப்ரண்ட் எண்டில் பார்ப்போம். கண்ட்ரோலர் வேலை பார்க்க போகிறோம். பிஹெச்பி ஆர்டிசன் மேக் கண்ட்ரோலர் டீச்சர்ஸ் சாம்பிள் கண்ட்ரோலர். இந்த கண்ட்ரோலர் இங்கே டீச்சர் சாம்பிள் கண்ட்ரோலர் உண்டு. இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் மாடலை கூப்பிடுவோம். இங்கே மாடல்லாம் டேட்டாபேஸ் டேரக்டாக கனெக்ட்ல இருக்கு. யூஸ் ஆப்புக்கு மாடல்ஸில் அங்கே பேர் அப்படியே டைப் பண்ணிக்கொள்ளணும். சரியா? டைப் பண்ணா ஓகே. இதில் சம்டே நான் வந்து புள்ளியா விட்டுட்டேன்டா. இங்கே பாருங்க, புள்ளியா விட்டுட்டேன் வைப்பேன். இப்போ நான் ரன் பண்ண போகிறேன். முதலாவது கோட்டை சும்மா ரன் பண்ண போகிறேன். இரர் காட்டாது. எங்கே கொண்டு வந்து இரர் காட்டும்? ரன் பண்ணிக்கலாம்னு இரர் காட்டும். சரியா? பேக் எண்ட்லேருந்து ஃப்ரண்ட் எண்ட் ஈஸியாக பார்த்துக்கொள்ளலாம். இங்கே இது பிள்ளை இது வேறையிலேருந்து சொல்லிட்டு. சரியா? டீச்சர்ஸ் கொடுத்துக்கொள்ளும். இதில் வந்து நான் என்ன எல்லா விஷயத்தையும் எடுக்க போகிறேன். என்ன பேர் கொடுத்த நான் டீச்சர்ஸுக்கு அங்கே டீச்சர் ஒரு டேபிளை கொடுத்துருக்கேன் பாருங்க. இங்கேருந்து பாவம் டீச்சர்ஸ் கொடுத்துருக்கேன். சரியா? இதுக்கு ஒரு மாடல் கிரியேட் பண்ணிக்கிறேன். என்னென்று டீச்சர் இங்கே டீச்சர்ஸ் எடுக்க போகிறேன்னா டீச்சர்ஸ் எடுக்க போகிறேன்னா நான் டீச்சர்ஸ் எடுத்து பார்ப்போம். சரியா? ஓகே. இதில் பப்ளிக்காக இருக்க போது ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். எல்லாரும் விஷயத்தையும் இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன். என்ன இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன செய்ய போகிறேன், நான் வந்து எழுத போகிறேன் டீச்சர்ஸ் டேட்டாஸ் எடுக்க போகிறேன். டீச்சர்ஸை அது எங்கே இருந்து எடுக்க போகிறேன், டீச்சர்ஸ் இதில் இருந்து பாருங்கோ ஹோல். சரியா? எடுக்க போகிறேன். அதில் ரிட்டன் என்னென்று வரணும், ரிட்டர்ன் பண்ணிக்கு என்ன ரெஸ்பான்ஸ் என்னென்று வரணும்னு பார்த்தீங்கன்னா அது ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட்டுக்குள்ள நான் ஜேசன் ஃபார்மேட்டில் வரணும்னு எழுத போகிறேன். சரியா? ஒரு சிங்கிள் லைன் என்ன ஃபார்மேட், ஜேசன் ஃபார்மேட். அப்போ ஓப்பன் பிராக்கெட் ஸ்கொயர் பிராக்கெட். சரியா? ஓகேவா? இது விளங்கிட்டு தான். இதில் என்ன இருக்கணும், ஸ்டேட்டஸ் வந்து என்ன இருக்கணும், ட்ரூவாக இருக்கணும். வந்து இந்த விட ஆன்சர் வந்து சரி. இல்லை ப்ராப்ளம் சொல்லுமே சிண்டெக்ஸ் இருறான். ஓ, இந்த கேப் வந்து வரையில ரிட்டனுக்கு இது போடக்கூடாது. சரியா? அதுதான் அந்த பிரச்சனை வந்தது. நான் செமிகோலன் போடப்பட்டிருந்தது, அதான் அது வந்தது. சரியா? இல்லாட்ட டேட்டா இருக்கணும். டேட்டா அப்படி இருக்கணும்னு பார்த்தோம்டா டேட்டா நம்மளுக்கு என்ன டீச்சர்ஸ் அண்ட் வேரியபிள் இருக்குதான் பெறணும். சரியா? செமிகோலன் தேவையில்லை. சரியா? டீச்சர்ஸ் போட்டா சரி. இப்போ இது இண்டெக்ஸ் எல்லா டீட்டெயில்ஸையும் எடுக்கக்கூடியது. சரியா? இதுக்கு நாங்கள் வந்து ஒரு ஏபிஐ கோல் எழுதுவோம். இதான ஏபிஐ கோல்லாம் டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ண போதும். ஏபிஐ கோலோட இருக்கு. நான் எழுத போகிறேன். என்ன கண்ட்ரோலர் யூஸ் ஆப். நீங்கள் வெப் ஃபோல்டர் வெப் .php எழுதிக்கொள்கிறேன். நான் இதில் எழுதிக்கொள்கிறேன் கண்ட்ரோலர் கண்ட்ரோல் பேரை பார்த்துக்கொள்ளுங்க. டீச்சர் சாம்பிள் கண்ட்ரோலர். சரியா? இப்போ நாங்கள் இவரில் போயிட்டு எழுத போகிறோம். சாம்பிள் டெஸ்டிங். சரியா? ரவுட் பண்ண போகிறோம். ரவுட் எழுத போகிறோம். கெட் பண்ண போகிறோம். என்னது, இண்டெக்ஸு. சரியா? இங்கே எழுதி கொள்ள போகிறோம். ஸ்கொயர் பிராக்கெட் ஓப்பன். என்ன இது டீச்சர் சாம்பிள். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கீழே சஜஷனில் வந்து நிற்கும்.
அந்த கிளாஸ்ல என்ன பேர் அங்க ஃபங்க்ஷன் கொடுத்த நான் இண்டெக்ஸ் என்ற ஃபங்க்ஷன் சரியா இதுல இண்டெக்ஸ் என்ற ஃபங்க்ஷன் பதிலா நான் என்ன கொடுக்குறேன் டீச்சர் ஓகேவா டீச்சர்ஸ் சரியா இவ்வளவு கொடுவோம் நாங்கள் இப்போ டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் இவ்வளவு தகவலாம் பெறுதான்ட்டு சரியா முதல்ல நாங்கள் ஏபிஏல டெஸ்ட் பண்ணுவோம் சரியா ஏபிஏண்டா போஸ்ட்மேனில் டெஸ்ட் பண்ண போகிறோம் ஏபிஏ டெஸ்டிங்கு போஸ்ட்மேனை ஓப்பன் பண்ணுறோம் ஒரு நெட் கனெக்ட் பண்ணிக்கொள்வோம் ஒர்க் பண்ணையில் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு ஓப்பன் பண்ணிக்கொள்வோம் ஓகே இதில் ஆல்ரெடி நான் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன் ஏபிஏன்றது இல்லை டிஸ்மிஸ் எனக்கு அப்படியே தேவையில்லை டீச்சர்ஸ் இதில் கெட் மெத்தடை யூஸ் பண்ண போகிறேன் பார்ப்போம் கெட் ஆகுதான்னு பாருங்க நாங்கள் கொடுத்த மாதிரியே வருது பாருங்க அவ்வளோவிட்ட பேரும் ஃபுல் டீட்டெயில்ஸும் பெறுது சரியா ஃபார் எக்ஸாம்பிள் வருது அப்போ நான் சக்ஸஸாக வந்து நாங்கள் என்ன செய்திருக்கோம் டேட்டாபேஸ்ல இருந்து கெட் பண்ணிட்டோம் சரியா இனி அடுத்தது என்ன எழுத போகிறோம் அடுத்தது ஸ்டோர் பண்ணுறது இல்லை இன்சர்ட் பண்ணுறது பப்ளிக் ஃபங்க்ஷன் இல்லை சஜஷனில் வந்துருக்கும் சரியா நீங்கள் அது வந்து ஆன்லைனில் இருக்கைக்குள்ள வரும் எங்களுக்கு அதை நாங்கள் ஒரு நிப்பாட்டிக்கொள்வோம் இந்த விலங்கத்தானே வேணும் எங்களுக்கு அப்போ அதை நிப்பாட்டிக்கொள்வோம் சரியா இதில் வந்து என்ன ரிக்வெஸ்ட் பண்ணணும் என்ன ரிக்வெஸ்ட் பண்ண போகிறார் அதுக்கு ஒரு வேரியபிள் நேம் வைக்கிறேன் ரிக்வெஸ்ட் சரியா இப்போ கோடிங் செய்கிறது ஈஸி நீங்கள் கொஞ்சம் லாஜிக் விளங்கி இருந்தால் ஓகே சரியா கோடிங் பெரிய விஷயம்ன்றது இல்லை ரிக்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்போ இதில் வந்து பார்த்தோம்னா முதல்ல ஒரு வேலிடேஷன் ஒரு நாங்கள் என்னென்ன கண்ட்ரோல் கொடுக்க போகிறோம்ன்றதை கொடுக்க போகிறோம் அது என்னத்துக்கு வார ரிக்வெஸ்ட் கொடுக்க போகிறோம் ஒரு ஆள் கொடுத்தா தான் ரிக்வெஸ்ட் வரும் அந்த ரிக்வெஸ்ட் வேரியபிளை கொடுக்க போகிறோம் அதை என்ன செய்யணும் வேலிடேட் பண்ணணும் வேலிடேட்ன்றது வந்து இது இப்படி இருக்கணும் என்று சொல்கிறான் வேலிடேட் ஓப்பன் பிராக்கெட் ஓப்பன் ஸ்கொயர் பிராக்கெட் இதுக்குள்ள வந்து எழுதி கொள்ள போகிறோம் முதலாவது ஃபுல் நேம் ஓமா இல்லையா ஃபுல் நேம் எப்படி இருக்கணும் எங்களுக்கு கட்டாயமா தேவையா இல்லையா ஓகேவா அதோட ஃபுல் நேம் அடுத்தது என்ன வேணும் ஸ்ட்ரிங்கா இருக்கும் ஓகே மேக்ஸிமம் போட்டிருந்தா மேக்ஸிமம் 100 இருக்கும் செமிகோலன் 100 இதை போட்டுட்டு கமா அடுத்த வேரியபிள் போடணும் இங்கே செமிகோலன் போட்டுக்கொள்ளணும் அப்போ இல்லாடியா அந்த இரர் காட்டாது சரியா உடனே அதை ஃபுல் நேம் அடுத்தது வந்து என்ன நான் ஈஸியாக குயிக்காக போகிறதுக்காக போட்டுக்கொள்கிறேன் சரியா ஃபோன் நம்பர் இமெயில் ஸ்டேட்டஸ் இதுகளை கொடுத்துக்கொள்கிறேன் சரியா இதுகள் வந்து என்ன செய்யணும் எனக்கு வந்து என்ன ஒரு இதுக்கு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ண வரேன் $சைனோட வேரியபிளை கிரியேட் பண்ண வரேன் டீச்சர் சரியா இதுக்கு அடுத்தது வந்து பேர் கொடுக்க போகிறேன் டீச்சர்ஸ் மாடலில் என்ன செய்யணும் கிரியேட் பண்ணணும் என்னதை கிரியேட் பண்ணணும் இந்த இவ்வளவு விஷயமும் இருக்கணும் வேலிடேட்ன்றது சரியா இருந்தா ரிட்டர்ன் என்ன தரணும் ரிட்டர்ன் என்ன பண்ணணும் ரிட்டர்ன் ரெஸ்பான்ஸ்ல
ஜேசன் ஃபார்மேட்டில் ஜேசன் எல்லாம் தெரிஞ்சதில் வச்சுக்கொண்டு தான் நான் லராவல் போய் கொண்டிருக்கேன். சரியா, இதில் வந்து ஸ்டேட்டஸ் என்னென்று வரும், ட்ரூ. டிரெக்டாகவே நீங்கள் வந்து இதை கால் பண்ணிக்கொள்ளலாம். இது ஃபுல் விஷயம் போட தேவையில்லை தானே, எங்களுக்கு அது வேற தேவையில்லை தானே. டிரெக்டாக எழுதி கொள்ளலாம் டீச்சர்ஸ். இந்த டீச்சர் சக்ஸஸா இல்லையா, சிம்பிள் விஷயம், சிம்பிளாக எழுதி கொள்ளலாம். அதை மாதிரி எழுதணும் இல்லை. சரியா, இப்போ நாங்கள் இதை எழுதிக்கொள்ளும். இதை எழுதி போட்டு இங்கே போய் நாங்கள் இப்போ போஸ்ட் கொடுக்கலாம். சரியா, போஸ்ட்மேனில் போயிட்டு போஸ்ட் கொடுத்து கொள்ளலாம். போஸ்ட் APA டீச்சர்ஸ் என்ன கொடுக்க போகிறேன் நான். இப்போ இதையே காப்பி பண்ணி கொடுப்போம். சரியா, என்ன நடக்கும் பார்ப்போம். அதே என்ன நடக்கும். என்ன 405 மெத்தட் நாட் அலவுட் பண்ணலாம். மெத்தட் இது அந்த அதுக்குரிய மெத்தட் நாங்கள் எழுதையில. அப்போ ஏபிஏக்கு வருவோம். ஏபிஏல நான் கிரியேட் பண்ணுறது ரவுட் பண்ண போகிறோம். என்ன செய்யணும், ரவுட் என்ன போஸ்ட் பண்ணணும். கெட் மெத்தட்ல நான் இதை கால் பண்ணலாம். போஸ்ட் என்னென்னு பண்ணணும், கிரியேட். சரியா, எந்த இதில் கண்ட்ரோல் அல்ல, டீச்சர் சாம்பிள் கண்ட்ரோலர். சரியா, இதில் வந்து என்ன அங்கே ஸ்டோர் ரெண்டு கொடுத்துனாங்க. என்ன கொடுத்துட்டு இது ரன் பண்ணி கொள்ளுவோம். சரியா, இங்கே ரன் பண்ணாமல் விட்டுட்டு அங்கே போயிட்டு ரன் பண்ணிடலாம். சரியா, அடுத்ததை பார்த்துக்கணும், ரன் பண்ணும். அப்போ இதில் வந்து என்ன கிரியேட், என்ன பேர் கிரியேட். இதில் வந்து கிரியேட்டட் ஆட் இதெல்லாம் வந்து போடலாம். நாங்கள் இவ்வளோ தான் கொடுத்துருக்கோம். இப்போ கொடுப்போம். இதில் ஏதோ ஒரு பிள்ளை இருக்கு பாருங்க. லராவில் ரன்னிங் ரிசல்ட்ஸ். ஓகேவா, அப்போ நாங்கள் போய் பார்ப்போம். இன்னொரு ராமண்ட ஃபோல்டர் இருக்கான்ட்டு பேர். தான் தேதி 7/6. வேற ஒரு பேரை கொடுத்துப்பா. சரியா, ஃபுல் நேம் நான் என்ன கொடுக்க போகிறேன், சாம்பிள் டெஸ்டிங். இது சுவம் உங்களுக்கு. சரியா, ஃபுல் நேம். அடுத்தது என்ன பேர், அடுத்தது என்ன டேட்டா பேஸில் ஃபுல் நேம் ஃபோன். ஃபோன் வந்து நான் சும்மா கொடுக்கேன். சரியா, அடுத்தது என்ன ஃபோன், இமெயில், சப்ஜெக்ட், எக்ஸ்பீரியன்ஸ், கலர், தீம், ஸ்டேட்டஸ். ஃபோன், இமெயில் நான் கொடுக்குறேன் sample@gmail. அடுத்தது வந்து இமெயில். அடுத்தது வந்து சப்ஜெக்ட் ப்ரோக்ராமிங், எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே இருக்கிற ஸ்பெல்லிங்கை வழியாக கொடுத்துக்கொள்ளணும். 4 எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்தது வந்து கலர், தீம் வந்து நான் ஷோட் அங்கே போய் எடுத்துக்கொள்கிறேன். டேட்டா பேஸில் இருந்து அது ஷோமாக இருக்குது. எனக்கு இந்த கலர் இருக்கணும். கலர் தீம். அடுத்தது வந்து என்ன ஸ்டேட்டஸ் ஆக்டிவ்.
சரி இவ்வளவு போஸ்ட் ஆகணும். இவ்வளவு போஸ்ட் ஆகிட்டு சரியா. போஸ்ட் ஆகினா உங்களுக்கு ஜிஎஸ்என் ஆன்சர் கிடைக்கும். முதல் போஸ்ட் ஆகையில் ஏன்னா நான் கொடுத்த விஷயம் வந்து புள்ளியாக கொடுத்துட்டான், அதனால அது போஸ்ட் ஆகல. இப்போ நீங்கள் போயிட்டு இங்கே போயிட்டு பார்த்தீங்கன்றா இதை ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்களா, இது 11 ரெக்கார்டாக யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்க. லாஸ்ட்டாக தான் சேவ் பண்ணியிருக்கேன் சரியா. இப்போ இதுக்கும் வேலை செய்யுது சரியா. இப்போ ஓகேயா. இப்போ வந்து என்ன செய்திருக்கிறோம், ஏபிஐ டெஸ்டிங்கில் என்னென்ன செய்திருக்கிறோம். இதில் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு என்ன செய்துட்டோம், ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம், ஏபிஐல எல்லாம் செய்துட்டோம். அடுத்தது வந்து பார்த்த வேண்டாம், நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ண ஃபங்க்ஷனை காட்டுறேன் பாருங்கோ. உங்களுக்கு என்ன ஸ்டோர் பண்ணியாச்சு. அடுத்து என்ன எடிட் பண்ணணுமா இல்லையா, உங்களுக்கு எடிட் பண்ணணுமா இல்லையா, அந்த தகவலை என்னன்னு வச்சு ஐடியை வச்சு எடிட் பண்ணி கொள்ளணும் சரியா. எடிட் பண்ணுறதா அது என்னன்னு பார்ப்போம் சரியா. இதே விஷயம் தான், வேறொரு விஷயமும் இல்லை. சிம்பிள் இங்கிலீஷாக எழுதலாம் நீங்கள் பாருங்கோ. இப்போ என்ன செய்ய போகிறோம், பப்ளிக் எல்லாம் பப்ளிக்காக கூப்பிட போகிறோம். ஃபங்க்ஷன் எடிட் டீச்சர் டீட்டெயில் நான் கொஞ்சம் பெருசாக எடுக்க சரியா. இதில் என்னதை ரிக்வெஸ்ட் பண்ண போகிறோம், ரிக்வெஸ்ட் போட போகிறோம். அவற்றை ஐடி வேணும் எங்களுக்கு என்ன ஓமா இல்லையா. ஐடி இருந்தால் தான் எடிட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நாங்கள் என்ன செய்யணும், இந்த ஐடி இருக்கான்னு செக் பண்ணணும். எங்கே செக் பண்ணணும், எங்களோட டேபிள் இங்கே பாருங்க, இங்கே பாருங்க இப்படி செக் பண்ணிக்காங்க. ஃபைண்ட் சிம்பிள் எக்ஸாம்பிள் பாருங்க, டீச்சர்ஸ் என்ன மாடல்ல ஃபைண்ட் பண்ண போகிறோம் என்னத்தை, ஐடியை. இஃப் ஐடியை ஃபைன் பண்ணி அங்கே வைக்கல, இஃப் டீச்சர்ஸ் இருந்தா தான் அடுத்த வேலை, இல்லையண்டா நோட் டீச்சர்ஸ் இல்லாட்டிக்கு சாரி அது வெப்சைட்ல வந்துட்டு இல்லாட்டிக்கு என்ன செய்ய போறேன், ரிட்டர்ன் பண்ண போறேன். ஒரு மெசேஜ் ஒன்று காட்டினா சரி பாருங்க, ரெஸ்பான்ஸ் என்ன ஜிஎஸ்என் ஃபார்மேட்ல teacher not found. இரக்கோட் என்ன 5001. ரெக்கார்ட் சரியா போறான்னு பார்த்துக்கொள்ளுவோம் ஒருக்கா. 401 அதான் வந்து இது 501 இல்லை 401 not found. இந்த இரக்கோட்டை ஒரு ஒழுங்கா போட்டுக்கொள்ளணும். இரக்கோட்டை பிள்ளையா போட்டீங்கன்னா அந்த அது வேற அது வந்து அக்யூரேட் இல்லை. எல்ஸ் இருந்தா நீ வந்து இல்லைன்னு எழுதிட்டோம். இருந்தா என்ன செய்யணும், எடிட் பண்ணணும். அதை தூக்கி கொண்டு வந்து இப்படியே போடுவோம். ஆனா இதுல வந்து பாருங்கோ, இதுல வந்து என்ன போட்டிருக்கோம், ரிக்வயர்ட் போட்டிருக்கோம். ஓமா இல்லையா, இல்லை பாருங்க எல்லாம் ரிக்வயர்ட் போட்டிருக்கோம். அப்போ நாங்கள் என்ன செய்யணும், இதில் வந்து இன்னொரு வேர்ட் ஆட் பண்ணிக்கோம். சம்டைம்ஸ் இதை வந்து சேஞ்ச் பண்ணுவினம். வார யூசர் வந்து சம்டைம்ஸ் சேஞ்ச் பண்ணலாம். அப்போ சம்டைம்ஸ் ஓகேவா. ரிட்டர்ன் பண்ணணும். ரெஸ்பான்ஸ் என்ன ரிட்டர்ன் பண்ணணும்டா ஜேசன்ல. முதல் இதுக்கு வந்து நாங்கள் என்ன செய்யணும், டீச் அப்டேட் பண்ணணுமா இல்லையா. இங்கே பாருங்க இதில் போஸ்ட் பண்ணமா, இங்கே வந்து நாங்கள் அப்டேட் எழுதிக்கொள்ளணும். டீச்சர்ஸ் இப்படி இல்லையா சரியா, இப்படி இல்லைன்னா அப்டேட் ஆகுமா. என்னத்தை அப்டேட் பண்ணணும், இவரை கொண்டு வந்து அப்டேட் பண்ணணுமா இல்லையா.
பார்ப்போம். இதில் ஒரு கொஞ்சம் பிள்ளை இருக்குது, நீங்களே கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்ப்போம். இதில் இந்த டேபிளில் அப்டேட் நடக்கணும், ஆமா இல்லையா? அப்டேட் பண்ண என்ன வரணும்? டீச்சர்ஸ் பேர் வரும், சரியா? இதை இப்போ ரன் பண்ணிக்கொள்வோம். இதை வந்து முதல்ல டீச்சர்ஸ் என்ற மாடலில் போயிட்டு அப்டேட் நடந்து கொள்ளணும், வேலிடேட் பண்ணிக்க, சரியா? இந்த ஃபார்மேட் சரியான்னு பார்த்துக்கொள்வோம், சரியா? ஏபிஐக்கு போவோம். ஏபிஐ போயிட்டு ரவுட் பண்ண போகிறோம். புட் ஸ்லாஷ் போட்டுக்கொள்வோம், சரியா? ஸ்லாஷ் போட மறந்துட்டேன், அப்போ ஸ்லாஷ் போட்டுக்கொள்வோம். போட்டாலும் பிரச்சனை இல்லை, போடாட்டிங் பிரச்சனை, அதை எடுத்துக்கொள்ளும். டீச்சர்ஸ் ஸ்டோர். அடுத்தது வந்து கொடுத்த நேமை கொடுத்துக்கொள்ளுங்க. ஓகேவா? இப்போ நான் டெர்மினலில் போயிட்டு ரன் பண்ண போகிறேன். ஓகே, இங்கே வந்து நான் புட் அண்ட் கொடுக்க போகிறேன். புட் இதில் வந்து என்ன எடிட் தான் அங்கே கொடுத்தேன். அப்டேட், சாரி அப்டேட்டா. இதில் நான் வந்து என்ன மாற்ற போகிறேன்? இந்த ஃபோன் நம்பரை மாற்ற போகிறேன். அதை இதை வந்து ஒரு 10 மாற்ற போகிறேன், ஈஸியாக மாற்றுறதுக்கு. இது லீவ் வந்து ஓட போகிறேன். சென்ட் இல்லை, இன்டர்னல் சர்வர். என்னென்ன இன்டர்னல் சர்வர்ன்றக்கு இதில் வந்து நான் தேவையில்லாமல் ஒரு வேலை போட்டிருக்கேன் பாருங்க. மாடலை இங்கே இப்படி கூப்பிடக்கூடாது. இங்கே வந்து ரெக்டாக நீங்கள் எழுதி கொள்ளலாம், சரியா? ஃபங்க்ஷன் தானே, இதை எழுதி கொள்ளலாம், சரியா? What's the issue? ஒரே ஒரு சின்ன ரிப்ளை விட்டுருக்கேன். என்ன இவெண்ட் ஐடி என்ன உங்களுக்கு தெரியும் தானே? என்ன ஐடி 11. இந்த ஐடி எடுத்தோமா? ஐடி எடுக்காம என்ன அவரை எடிட் பண்ணுவோம். அங்கே ஐடியை ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கோமா இல்லையா? அப்போ ஐடியை இதில் போட்டுக்கொள்ளணும், சரியா? ஐடி நேம் பண்ணுறது, சரியா? ஓகேவா? ஐடியை போட்டுக்கொள்ளுவோம். இப்போ போட்டால் சரி. இவருக்கு ஒரு ஐடியை போட்டுக்கொள்ளுவோம். எத்தனை ஐடி? 10 ஐடி சென்ட் பண்ணி கொள்ளுவோம், சரியா? இங்கே பார்த்தீங்கன்னா பத்தாவது ஐடியில் வந்து இவர் தான் இருக்கேன். ஆனால் 11 மாற்றோம், சாரி 11 தான் நான் மாற்றோம், சரியா? நம்ம ஒன்றுமே கொடுக்காம மாற்றிருக்கிறோம். மற்றது இன்னொரு ஐடி, இன்னொரு இஷ்யூ இருக்குது. என்ன இஷ்யூ இருக்குது? நாங்கள் ஃபர்ஸ்ட்டு நாங்கள் என்ன கொடுத்தோனாங்க, டீச்சர்ஸ் டேபிளுக்கு வாங்க, இல்லை வந்து இது யூனிக்காக இருக்கணும். அப்போ ஒரு ஐடியை திருப்பி திருப்பி எடுக்காது, அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? இதில் வந்து பார்த்தோம்டா என்ன செய்ய போகிறோம்? இவரோட இமெயில் இருக்குத்தானே, இமெயிலுக்காமா என்னத்தை கொடுக்க போகிறோம்? இந்த ஐடி வந்து யூனிக்கா இல்லை, எடுக்கலாம் என்றதை கொடுத்துக்கொள்ளும், சரியா? ஓகேவா? ஐடியை வந்து இதில் இருக்க போகுது. ஓகே, நாங்கள் இப்போ பார்த்துக்கொள்வோம். இதில் என்ன பிள்ளைண்டா 2 நேரத்துக்கும் ஒரே பேர் கொடுத்தபடியா அதை கொஞ்சம் பிள்ளை. இப்போ நான் அதை கொஞ்சத்தை ரிமூவ் பண்ணி போடும், சரியா?
இப்போ எடிட் பண்ணுறதை பார்ப்போம். அப்டேட் கொடுத்துருக்கேன், ஐடி கொடுத்துருக்கேன். ஐடி கொடுக்காம ஐடி வைக்காம எடிட் பண்ணே இயலாது. அதை முதல் யோசிச்சுக்கொள்ளுங்க. சரியா? ஐடி இல்லாமல் எடிட் பண்ண இயலாது. நான் இப்போ கண்ட்ரோலரில் போயிட்டு இங்கே ஐடியை கால் பண்ணிக்கிறேன். இங்கே ஐடியை கால் பண்ணால் இங்கே ஏபிஐலேயும் வந்து என்ன செய்யணும், ஐடியை கால் பண்ணணும். கால் பண்ணால் தான் வரும். சரியா? ஐபிஏ போஸ்ட்மேனில் நான் கூட கொடுக்க போகிறேன். முதல்ல இங்கே போய் செக் பண்ணிக்கொள்ளுவோம். வேற மாற்ற போகிறோம். சரியா? இங்கே வந்து நான் பார்த்தீங்கன்னா எனக்கு 5 டீட்டெயில்ஸை மாற்ற போகிறேன். சரியா? 5 டீட்டெயில்ஸ் அவ்வளோ எதையும் மாற்ற போகிறேன். சரியா? ஓகே, 5 டீட்டெயில்ஸ் என்னென்னு மாற்ற போகிறேன். இதில் போயிட்டு 5ஆம் நம்பர்னு கொடுக்க போகிறேன். அப்டேட்டில் புட்டன்னு கொடுத்துட்டு 5 கொடுத்து இதில் வந்து என்ன ஐடி வச்ச 10 இல்லை 5 கௌஷிக். ஓகே, இவ்வளோ இருக்கட்டும். ஓகே, போய் நான் செக் பண்ணினேன்டா மாறி இருக்கா? இல்லை. ஏன் மாறையில? இங்கே லராவல் ரன்னிங்ல இல்லை. ரன்னிங் இருக்க பண்ணுவோம். இமெயில் அட்ரஸ் ஒன்றே கொடுத்துருக்கோம். ஒன்று கொடுத்தாலும் வராது. சரியா? இங்கே பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃப்ரண்ட் எண்ட்லாம் நாங்கள் இரர் கொடுக்காது எங்களுக்கு வரையில. இப்போ ரன்னாக இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாருங்க, 5 லைன் ஃபுல்லாகவே வந்து மாறி இருக்கு. சரியா? ஓகேவா? இது எடிட்டுக்கு. சரியா? அதே மாதிரி நாங்கள் டிலீட்டுக்கு பண்ண போகிறோம். டிலீட்டுக்கு என்ன ரவுட்டில் போகிறோம், ரவுட்டிலேயே கொள்ளுவோம். டிலீட். சரியா? என்னத்தை செய்ய போகிறோம்? டிலீட் பண்ண போகிறோம். என்னது அபேச்சு கொண்டு ஐடியை. சரியா? கமா டீச்சர் சாமுக என்னது அங்கே டிலீட் என்ற ஃபங்க்ஷனை வச்சுக்கோங்க. சரியா? அப்போ டிரெக்டாக நாங்கள் இங்கே வந்து டீச்சர் சாம்பிளுக்கு வருவோம். கண்ட்ரோலருக்கு இங்கே வந்து ஃபங்க்ஷன் பப்ளிக் ஃபங்க்ஷன் என்னதை வச்சு செய்ய போகிறோம்? டிலீட்டை வச்சு செய்ய போகிறோம். அப்போ டிலீட் என்ற ஐடியை வச்சு எழுத போகிறோம். அதில் வந்து நான் ஃபைன் பண்ண போகிறேன். $சைனோட டீச்சர்ஸ் வந்து என்னென்ன டீச்சர்ஸ் மாடலில் வந்து போய் பார்க்க போகிறோம். ஃபைன் பண்ண போகிறோம். ஐடியை பார்த்தோம்டா இருக்காண்டு. அப்படி இருந்தாருண்டா இல்லையே, நம்ம இல்லையண்டா இருந்தா செய்ய போறோம். இல்லையண்டா என்ன செய்ய போறோம்? முதலே இல்லையண்டு வைப்பவன் ஏபிஏ கோலை சும்மா கோல் பண்ணிட்டாரு வைப்போம். அப்ப என்ன செய்ய போறோம்? ரிட்டர்ன் ரெஸ்பான்ஸ். இது உங்களுக்கு ஆன்லைன்ல வைஃபை கனெக்ட் பண்ணல இருக்க சஜஷன்ஸ் காட்டும். இல்லையண்டா உங்களோட ஃபார்மேட்டை யூஸ் பண்ண காட்டாது. நான் வந்து எனக்கு ஏற்ற மாதிரி நான் இதில் டைப் பண்ணி கொண்டு போறேன். அதோடைய டீச்சர்ஸ் நாட் ஃபவுண்ட் 404 செமிகோலன். அப்படி இருந்தா என்ன செய்யணும்? டீச்சர்ஸை டிலீட் பண்ணணும். சரியா? இவ்வளவு தானே இதுல வேலை. இப்ப நான் டிலீட்டுக்கு போக போறேன். இது 5ஆவது போயிட்டு டிலீட் அப்டேட் போல டிலீட் டீச்சர்ஸ் டிலீட் சக்சஸ்ஃபுல்லி. அங்கே போய் பார்த்தீங்கன்னா 5 டீட்டெயில்ஸ் இருக்காது. இதை ரீஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா வேறு நம்பர் ஒன்று மாறாது. இங்கே பாருங்க 5ஆவது இல்லை. இவ்வளவு வந்து தான் எங்களுக்கு முக்கியமானது. இன்சர்ட் அப்டேட் டிலீட் இந்த 3 விதமான ஃபங்க்ஷனையும் வந்து நாங்கள் இப்போ இதில் பார்த்துக்கொள்கிறோம். இனி வந்து மெட்டது ஃப்ரண்ட் எண்டில் அடுத்த இது சீரீஸில் பார்த்துக்கொள்ளுவோம். டாடா பாய். இல்லை இதுக்கு கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் பண்ணுங்க. அடுத்தது வந்து இதை லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. தேங்க்யூ.